Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 545 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த வீணா போன செலஸ்டியல் டிராகனை சுடும் போது திடீர்னு நம்ம குயின் இடையில பூந்து அந்த புல்லட் எல்லாம் அவ உடம்புல வாங்கிட்டால. இதை யாருமே எதிர்பார்க்கல. அது அவனுங்களாச்சும் பார்த்தோன்னே சுட்டுருந்தானுங்கன்னா இந்த பஞ்சாயத்தே வந்திருக்காது. அவ உடனே எல்லாரும் கண்ணை கீழே போடுங்க, சின்ன பசங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கம்பா. நிஜமாவே சின்ன பசங்க எல்லாம் பார்த்து கொஞ்சம் பீதியில தான் இருப்பாங்க. அதே நேரம் நம்ம ஜிம்பை இந்த மாதிரி செலஸ்டியல் டிராகனோட கப்பல் டேமேஜ் ஆகி இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அடிச்சு புடிச்சு அதை பார்க்க வருவான். அப்ப அலாதீனை இடையில மீட் பண்ணுவானா. அவனுக்கே என்ன செய்யுதுன்னு ஒன்னும் தெரியல. நானே இப்பதான் வரேன்னு சொல்லுவான். அந்த டைம் பார்த்து நம்ம கிங்கோட ஃபேமிலி வந்து எங்க அம்மா இப்பதான் அடிச்சு புடிச்சாங்க போனாங்க, செலஸ்டியல் டிராகன் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஃபுகபோஷி சொல்லுவான். அந்த டைம் எல்லாம் நம்ம ஷிரஹோஷி ரொம்ப சின்ன பொண்ணுல, ஏஜ்ல சொன்னேன், சைஸ்ல இல்ல, அவளுக்கு என்னன்னு தெரியல. சோ ஹியூமன்ஸ்னு சொன்ன உடனே ஹியூமன்ஸான்னு ஷாக் ஆகியப்பா. அப்புறம் கன் ஷாட்டோட சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சுல, உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் செக் பண்ணணும், கண்டிப்பா ஏதாச்சும் பிரச்சனையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிடுவானுங்க. இங்க என்னடான்னு பார்த்தா குயினோட கையில மட்டும் தான் புல்லட் போட்டுருக்கும். எனக்கு ஒண்ணுதான் புரியல, சுத்தி ரவுண்ட் கட்டி நின்னு சுட்டானுங்க. அத்தனை புல்லட்ல ஒரு புல்லட் மட்டும் தான் அவ கையில போட்டுருக்குது. அப்ப மித்த புல்லட் எல்லாம் எங்க போச்சு? ஒருவேளை சால்ட் படத்துல வர மாதிரி சுத்தி போயிருக்குமோ? சரி என்னமோ ஒண்ணு, குயினோட கையில ஒரே ஒரு புல்லட் மட்டும் தான் போட்டுருக்குது. உடனே குயின் கிட்ட நீங்க அவனை காப்பாத்துனீங்க, அவனுங்க எங்களை இதுக்கு முன்னாடி எவ்வளவு குடும்பப்படுத்தி இருக்கானுங்க தெரியுமா? எங்களை அடிமைகளா நடத்தி இருந்தா கூட பரவாயில்ல, அனிமல்ஸ் மாதிரி நடத்தினானுங்க, எங்களை அப்படி பண்ணானுங்க இப்படி பண்ணானுங்கன்னு மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க. குயினால இவங்களோட வழியெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்கு இது சரியான வழி இல்லன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம் ஜிம்பை அலாதீன் எல்லாருமே அங்க வந்துருவாங்க. அலாதீனுக்கு அந்த செலஸ்டியல் டிராகனை பார்க்கும்போதே பயங்கரமா காண்டாவும். இங்க என்னடானா குயின் அவனுக்கு கிட்ட கிளாஸ் எடுத்துட்டு இருப்பா. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால உங்களோட வெறுப்பையும் கோபத்தையும் அடுத்து வர ஜெனரேஷனுக்கு விதைக்கிறீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் இந்த செலஸ்டியல் டிராகன் முட்டா பையன் என்ன பண்ணுவான், அவன் கையில இருந்து தட்டி விட்டாங்களே கன்னு, அதை எடுக்கிறதுக்காக நைஸா பிளான் பண்ணுவான். இப்போ குயினோட ஆசை என்னன்னா, இனி வர ஜெனரேஷன் எல்லாருமே ஹியூமன்ஸுங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க என்னன்னு சொல்லி அவங்களே கண்டுபிடிக்கணும். நீங்க இப்படி பண்றதுனால அவங்க இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கிரியேட் ஆகுது, அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாளா. அதையெல்லாம் கேட்ட ஜிம்பைக்கு அவங்க பாஸ் எப்படி செத்தாரு, ஹியூமன்ஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணானுங்கன்னு சொல்ல வாய் வருது. ஆனா எப்படி சொல்றது, அவர் தான் கடைசியில சாகும்போது இந்த விஷயம் எதையுமே அவங்க கிட்ட சொல்லாதீங்க, என் பிரச்சனை என்னோட முடியட்டும்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாரு, அதனால வாயை மூடிட்டு நின்னுட்டு இருப்பான். இங்க மத்தவங்க எல்லாம் குயின் பேச்ச கேட்டு கையில இருக்க கண்ணை கீழே போட்டுருவாங்களா. உடனே அவளுக்கு செம ஹாப்பி. அந்த டைமுங்கும் போது இந்த செலஸ்டியல் டிராகன் எருமமாட்டு பையன் அவனோட கன் எடுத்து குயினோட தலையில வச்சுட்டு எவனுமே மூவ் பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா ஷூட்டு போடுவேன்பா. இதெல்லாம் தேவையா? உடனே அத்தனை பேருமே பதறுவாங்க, ஐயோ ஐயோன்னு. அந்த முட்டா பயலுக்கு இவ்வளவு நேரம் அவன் இவனுக்காண்டி தான் பேசிட்டு இருக்கான்னு கூட புரிஞ்சுக்க முடியாம எப்படி நடந்துக்கிறான் பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம அவன் பேசுறத மட்டும் இப்ப கேட்டீங்கன்னா நீங்களே வெளியே தூக்கி போட்டு மீச்சிருவீங்க. செலஸ்டியல் டிராகனுக்கு ஃபிஷ்மேன் ஐலாண்டோட குயினாவே இருந்தாலும் அவ ஒரு காமனான ஆள் தானாமா. சொல்ல போனா அதுக்கும் கீழே நீங்க எல்லாம் ஒர்த்தே இல்லாத ஆளுங்க அப்படி இப்படின்னு ஓவரா பேசிட்டு இருப்பான். எல்லாத்துக்குமே செம்ம காண்டாவும். இப்ப மட்டும் குயின் அவன் கையில இல்ல, அத்தனை பேரும் குத்துற அவன் மூஞ்செல்லாம் பஞ்சராகி டிஞ்சர் போற நிலைமை வந்துடும். இப்படி அவங்க அம்மா ஆபத்துல இருக்கிறத பார்த்த ஷிரஹோஷி அப்படியே லைட்டா அழ ஆரம்பிப்பாளா. அந்த டைம் என்ன ஆகும்னா அந்த மொத்த இடமும் பயங்கரமா அதிரும். எல்லாத்துக்குமே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா அந்த செலஸ்டியல் பச்சை மண்டையன் எனக்கு ஒழுங்கா மாஸ்கையும் டாக்டரையும் கொடுங்க, இல்லன்னா இவளை போட்டு தள்ளிடுவேன்பா. எல்லாத்துக்குமே பயங்கரமான வீதி. ஏன்னா அந்த லூசு பைய சுற்றுவான், அந்த மாதிரி ஒரு கேடு கட்ட பையதான் அவன். இதை பார்த்த ஷிரஹோஷி ஐயோ எங்க அம்மா மாட்டிட்டாங்களேன்னு சொல்லி கதறி கதறி அழுவா. அவ கத்திட்டு அழுதுல அப்படியே வேவ்ஸ் மாதிரி கிரியேட் ஆகி கண்டமே நீங்க பரவமா. அப்ப அந்த இடமே வேற லெவல் அதிரும், எல்லாருமே பீதி ஆயிருவாங்க. அப்ப பின்னாடி இருந்து அந்த கடல் தண்ணி அப்படியே பிச்சுக்கிட்டு மேல எழும்பும். செலஸ்டியல் டிராகனுக்கு அப்படியே ஒரு செகண்ட் அள்ளு விடும், என்னடா நடக்குது இங்கன்னு. ஏன்னா அவன் போட்டோட பிச்சுக்கிட்டு மேல தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க பெரிய பெரிய சைஸ்ல சீ கிங்ஸ் எல்லாம் வந்து ஏதோ படம் பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்குங்க. அதை பார்த்துட்டு செலஸ்டியல் டிராகனுக்கு எல்லாம் அள்ளு விடும். அட அங்க இருக்கிறவங்களே இந்த மாதிரி அதிசயத்தை பார்த்ததே இல்ல. இவன் இப்பதான் நான் புதுசா வர்றான், அப்ப இவனுக்கு பீதி இருக்காதா என்ன? ஷிரஹோஷி வேற பயங்கரமா அழுதுட்டு இருப்பாளா. அதை அப்படியே திரும்பி லுக்கூடும். இங்க கண்ணை வச்சு மாட்டிட்டு இருந்தவன் போத்துன்னு கீழே வந்துருவான். சிம்பைக்கு இதை பார்த்தா கோயின்சிடன்ஸ் மாதிரி தெரியல, ஏதோ வர வச்ச மாதிரி தெரியுது. அப்படியே திரும்பி ஷிரஹோஷியை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அவன் மட்டுமா குயினுமே பார்த்துட்டு அசந்துருவான். இப்படி ஏன் நடக்குதுன்னு குயினுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களே பாக்குறாங்க. இங்க அந்த வேண்டரக்கன் அதை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுவான். என்னன்னா இவன் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏதோ ஒரு லெஜெண்ட் ஃபேமிலியை சேர்ந்த மெர்மேடால சீ கிங்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமாமா. அது ஒரு பயங்கரமான மிஸ்டீரியஸ் பவர். இந்த மெர்மேட தேடி தான் இந்த கம்பளி பூச்சி மாட்டேன் இவ்வளவு நாளா இங்க சுத்திட்டு இருந்தான். இப்ப ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்ன உடனே முன்னோர்களே நான் தேடிட்டு இருந்தவளை கண்டுபிடிச்சிட்டேன், வாவ் சூப்பர் அப்படி இப்படின்னு கத்திட்டு கிடப்பான். அப்படின்னா ஷிரஹோஷி தான் இவன் தேடிட்டு இருந்த லெஜெண்டரி மெர்மைடு. கூட இருக்க அல்ல கைங்கெல்லாம் வாவ் சூப்பர் கேப்டன் அப்படி இப்படின்னு உசுப்பேத்துவானுங்க. கொய்யாலைலாம் இந்த மேட்டரை பத்தி எவன்ட்டையாச்சும் வாய திறந்தீங்க பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன். இது ஒரு சீக்கிரட்டான விஷயம், என் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். சீ கிங்ஸ் எல்லாத்தையுமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா எது வேணாலும் என்னால பண்ண முடியும். அப்படின்னா இப்ப என்ன பண்ணலாம், ஷிரஹோஷியை கிட்னாப் பண்ணலாமான்னு கேட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவ
சுண்டு வேலை கூட உன்னால அசைக்க முடியாது, பேசாம அவளை கல்யாணம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா இன்னுமே அவ சின்ன பொண்ணாச்சே, அதுதான் இப்ப அவனுக்கு பஞ்சாயத்து. சரி வெயிட் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன, அலாதீன் சொல்லி செலஸ்டியல் டிராகனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுவா. அவனும் குயின் சொல்றாங்களேன்னு பண்ணுவான், இல்லன்னா விச ஊசியை போட்டு கொண்டிருக்க மாட்டான். அப்படியே சில பல நாட்கள் போகுது. செலஸ்டியல் டிராகனை எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம காப்பாத்தியாச்சு. ஆனா அந்த டைம் குயின் ஒட்டஹிமியா பண்ண வேலையத்தான் யாராலையுமே நம்ப முடியல. அப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. ஊர் மக்கள் யாரும் இதை எதிர்பார்க்கவே இல்ல. என்ன மேட்டர்னா, அந்த லூசு பயலுக்கு கட்டெல்லாம் போட்டு கப்பலை ரெடி பண்ணி அனுப்பி விட்டா, போகும்போது என்ன தெரியுமா சொல்லுவான், நான் உங்களை விட்டவே மாட்டேன், நான் ஒரு வேர்ல்டு நோபல், ஆனா என்ன நீங்க இன்சல்ட் பண்ணிட்டீங்க, ரொம்பவும் கேவலப்படுத்திட்டீங்க, நீங்க வெறும் ஃபிஷஸ் தான், கண்டிப்பா நீங்க பண்ண வேலைக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நான் பண்ண போறேன்னு சவால் விட்டுட்டு இருப்பான். இதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? அவன் காலில் இருக்க செருப்பை கழட்டி ஒரு வாயில கொடுத்துட்டு இன்னொரு செருப்பை சாணியில முக்கி அடிக்கணும் போல தோணல. அங்க இருக்கிறவங்களோட மைண்ட் செட் எல்லாம் இப்ப அப்படித்தான் இருக்குது. கப்பலையும் கொடுத்து க்ரூ மெம்பர்ஸ் கொடுத்து அவனை பத்திரமா சரி பண்ணி வீட்டுல கொண்டு போய் உள்ளான்னு பார்த்தா ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இவனை விட்டா நம்ம ஐலாண்டுக்கு தான் டேஞ்சர், பேசாம இங்கே போட்டுடலாமாங்கிற மாதிரி பிளான் பண்ணுவானுங்க. அவன் அப்படியே முறைச்சுக்கிட்டே போவான், ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி. அப்ப குயின் என்ன சொல்லுவா, நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது போல, நான் வேணா உங்க கூட உங்க வேர்ல்டுக்கு மேல வர்றேன்பா. உடனே ஊர் மக்கள் எல்லாம் பதறுவாங்க, ஐயோ வேண்டவே வேண்டாம் குயின், இந்த தப்ப பண்ணாதீங்கன்னு. ஊர் மக்களுக்கே எப்படி இருக்குன்னா கிங்குக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா உன்னை நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் பாரு. அப்படி ஒரு வேளை அவர்கிட்ட நெகோசியேட் பண்ணுனா நானே போறேன், நீ போக வேண்டாம் பாரு. ஆனா குயினே, இல்ல உங்களால எல்லாம் ஹியூமன்ஸோட பேச்ச ஒழுங்கா கேட்க முடியாது, ஏன்னா நீங்க கிங், அது மட்டும் இல்லாம கிரேட் நைட்டும் வேற, நான் தான் போய் ஆகணும். ஏன்னா உங்கள மாதிரி ஸ்ட்ராங்கான ஆள் எல்லாம் போனா அது சண்டையில தான் முடியும். என்ன மாதிரி வீக்கான ஆளு அந்த இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தாதான் எல்லாத்துக்குமே அந்த இடம் சேஃபான இடம்னு சொல்லி நம்பிக்கை வரும். சொல்ல போனா பிசிக்கலா நம்ம குயினா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. சோ நான் போயிட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லுவா. எல்லாருமே வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஆனா குயின் கேட்கற மாதிரி இல்ல, என்ன நம்புங்க, ஹியூமன்ஸ் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டு கப்பல்ல ஏறிடுவான். அதை பார்த்த செலஸ்டியல் டிராகன், என்ன இவ ஓவரா பண்ணிட்டு இருக்கா, ஃபிஷ் குயின்னா ரொம்ப அரகண்டா நடந்துக்குவாங்க போலன்ட்டு சம்பந்தமே இல்லாம லூசுத்தனமா பேசிட்டு இருப்பான். சரி ரைட், வேற என்ன பண்றது, போயிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாம் அனுப்பி வச்சிருவாங்க. ஜிம்பைக்கு நல்லாவே தெரியும் குயின் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியாதுன்னு. இப்போதைக்கு இவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை அவங்க மேல நம்பிக்கை வச்சு இங்க வெயிட் பண்றது மட்டும்தான். கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க, உங்களுக்காண்டி நாங்க காத்துக்கிட்டு இருப்போம்னு சொல்லி எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அவளும் போயிட்டு வரேன் பாய் பாய் அப்படின்ட்டு ஜாலியா கப்பல்ல ஹியூமன்ஸை பார்க்க டிராவல் பண்ணி போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.